விளாத்திக்குளம் +2 மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலையான சம்பவத்தில் போலீசார் தீவிர விசாரணை நடத்திய நிலையில் முக்கிய குற்றவாளி சிக்கியிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடநித்தம் என்ற கிராமத்தில் கடந்த 10ஆம் தேதியன்று பள்ளி மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தை உலுக்கியது. அன்றைய நாள் மாலையில் வீட்டில் இருந்து இயற்கை உபாதையை கடிப்பதற்காக வெளியே சென்ற மாணவி வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் பெற்றோர், உறவினர்கள் இரவு முழுவதும் தேடி அலைந்தனர். இதையடுத்து மறுநாள் காட்டுப்பகுதியில் +2 மாணவி கொடூரமாக கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்தார். இந்த சம்பவம் பற்றி தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 10 தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர். தொடர்ந்து உள்ளூர் வாசிகள், வடமாநில தொழிலாளர்கள் என சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு ரகசிய இடத்தில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். இது தவிர 1600 செல்போன்கள் ஆய்வு செய்யப்பட்டது. சம்பவம் நடந்த ஒரு வாரத்திற்கு மேலாகியும் உண்மையான குற்றவாளி சிக்காததால் போலீசாருக்கு பெரும் தலைவலி உண்டானது. இந்நிலையில் மாணவி கொலை வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளி சென்னையில் வைத்து கைதாகி இருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியை சேர்ந்த மாவீரன் என்கிற தர்ம முனீஸ்வரன் என்ற 30 வயது இளைஞரை காவல்துறையினர் தூக்கினர். இவர் ஏற்கனவே கடந்த 2020ஆம் ஆண்டு மூதாட்டி ஒருவரை பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்த வழக்கில் கைதாகி சில மாதங்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். பின்னர் உள்ளூரில் சுற்றித் திரிந்த தர்ம முனீஸ்வரன் கடந்த 10ஆம் தேதியன்று இயற்கை உபாதையை கழிக்க வந்த மாணவியை நோட்டமிட்டுள்ளார். உடனே அவரை வலுக்கட்டாயமாக வன்புணர்வு செய்தவர் சிறுமி கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் கொலை செய்ய முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது. காம இச்சை மிகுந்த மிருகத்திடம் சிக்கிய சிறுமி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக எவ்வளவோ அலறி பார்த்துள்ளார். அப்போது குற்றவாளியின் உடலில் நகங்களால் கீறவே இதனால் கோபமடைந்த அவர் சிறுமியை கொடூரமாக தாக்கி கொலை செய்துள்ளார். பின்னர் சடலத்தை காட்டுப்பகுதிக்குள் தூக்கி வீசிவிட்டு தப்பியோடி இருக்கிறார். சிறுமியின் உடலை பிரேத பரிசோதனை செய்ததில் அவரது நகக்கணுக்குள் குற்றவாளியின் சதைகள் இருந்தது தெரிய வந்தது. மேலும் கைதான தர்ம முனீஸ்வரனின் உடலிலும் நகங்களால் கீறிய தடங்கள் இருக்கவே DNA பரிசோதனை செய்ததில் அவர்தான் குற்றவாளி என தெரிய வந்தது. இந்த சம்பவத்தில் குற்றவாளி ஓட்டி சென்ற பைக்கும் திருட்டு வண்டி என தெரிய வந்தது. ராமநாதபுரம் பார்த்திபனூரை சேர்ந்த ஒருவரின் பைக்கை திருடிய தர்ம முனீஸ்வரன் அதில் வேடநத்தம் பகுதியில் சுற்றித் திரிந்துள்ளார். சம்பவம் நடந்ததாக கூறப்பட்ட இடத்தில் இருந்த காற்றாலை ஒன்றில் இருந்த CCTV கேமராவில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரன் தனது இருசக்கர வாகனத்தில் சென்றது பதிவாகி இருந்தது. இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றவாளியை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.